சுட சுட சாம்பார், இந்த மாதிரி சுண்டக்காய் சாம்பார் இட்லிக்கு செய்யலாம் வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, நம்ம சுண்டக்காய் வச்சு ஒரு சாம்பார் செய்யலாம் வாங்க. கேரட்டு, மூண்டால் ஒரு 150 கிராமு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. அரை டீஸ்பூனு இது சாம்பார் பொடி, தேவையான உப்பு, தேவையான மஞ்சள், சோம்பு, கடுகு, ஜீரகம். பாருங்கள், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு அரை துண்டு கேரட்டு, அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு 150 கிராமுங்க. தாளிக்கலாம் வாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிக்கின்னு பார்க்கலாங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு லைட்டாக வறுத்துக்கலாம். பார்க்கலாங்க. பாருங்கள், 25% வந்துடுச்சு. மாற்றிக்கலாம், வேறு இடத்துல தாளிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு அரை குழிக்கரண்டி சூடு ஏற்ற பார்க்கலாம். பாருங்கள், சோம்பு, கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். பொரிட்டுங்க, பார்க்கலாம். வெங்காயம், நசுக்கிய பூண்டு, பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டாச்சு. வதக்கிட்ட பார்க்கலாம். பாருங்கள், சுண்டக்காய் போட்டுக்கலாம். சுண்டக்காய் போட்டு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், சுண்டக்காய் போட்டு நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த சுண்டக்காய் வதங்கின பிறகு தான் மீதி பொருள் எல்லா பொருளும் சேர்க்கணும். இந்த வெங்காயத்தில், பூண்டில் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ தக்காளி போட்டுப்போம். தக்காளி குழையிட்டோம். நல்ல கலரும் இருக்குது பாருங்கள். எந்த மாதிரி கலர் இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது சாம்பார். நீங்களும் செய்யுங்க இந்த மாதிரி. சரிங்களா? வதங்கட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், இந்த சுண்டக்காய் வந்து பொம்பரம் விடுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பொம்பரம் விடுற மாதிரி இருக்கிறது எதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? பொம்பரமாக நம்ம வேலை செய்யலாங்க இந்த சுண்டக்காய் சாப்பிட்டா. சரிங்களா? அதுக்கு சுண்டக்காய் நம்மளுக்கு ஒரு உதாரணம். இயற்கை தான் நம்மளை வந்து வழி நடத்துறது. பருப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. மொத்தம் டோட்டலாக 3/4 லிட்ரு.
கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கிட்டு மூடி வச்சிடலாங்க. இது பாருங்கள், புளி தண்ணி அப்போயே சொல்ல மறந்துட்டேன். புளி தண்ணி வந்து பாருங்கள், பெருங்காயம் போட்டுக்கலாம். புளி தண்ணி லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கொச்சிச்சு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், மாப்பிள்ளை சம்பா ரைஸும் உளுந்தும் போட்டு ஆட்டியிருக்கேன். அது இட்லி செஞ்சுக்கலாங்க சாம்பாருக்கு. பாருங்கள், இட்லி ஊற்றியாச்சு. மாப்பிள்ளை சம்பா ரைஸு உளுந்து இட்லி ரெடிங்க. இட்லி பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். மத்து போட்டு இப்போ மசிஞ்சிக்கலாம். மத்து போட்டு மசிஞ்சிக்கிட்டு ஒரு புளி தண்ணி ஊற்றி இறக்கிக்கலாங்க. பாருங்கள், புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 கொதி வரட்டும், அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு புளியாங்கொட்டை சைஸ் இருந்தால் போதும். புளி ரொம்ப ஊற்றக்கூடாது, நல்லா இருக்காது. புளி வந்து தக்காளியெல்லாம் போட்டிருக்குறோம் இல்லையா, புளிப்பு தன்மை அதிகமாக வந்துடும். கொஞ்சமாக ஊற்றுங்க. பாருங்கள், இட்லிக்கு சாம்பார் ரெடிங்க. சாம்பார், சுண்டக்காய் சாம்பார் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூங்க. பாருங்கள், இந்த மாதிரி இட்லிக்கு சாஃப்டாக பாருங்கள். இந்த மாதிரி சுண்டக்காய் சாம்பார், மாப்பிள்ளை சம்பா இட்லி இருக்கும், இந்த மாதிரி சுண்டக்காய் சாம்பார் இருக்கும். வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் வாங்க. பாய்.